பொதுவா பண கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள் அப்படின்னு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. பேசும் தெய்வம் படத்தை எடுக்கும்போது இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு எஸ்.எஸ். வாசன் வட்டியே இல்லாம பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு பண கஷ்டம் அப்படின்னு வந்தப்போ ஒரு பெரிய மனுஷன் எனக்கு உதவி செஞ்சாரு. அவருக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா தான் நான் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு எஸ்.எஸ். வாசன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு. எஸ்.எஸ். வாசனுக்கு உதவி செஞ்ச அந்த பெரிய மனுஷனை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் ஜோடியாக நடித்த பேசும் தெய்வம் திரைப்படம் 1967ஆம் ஆண்டிலே திரைக்கு வந்தது. அந்த படத்தை இயக்கி தயாரித்திருந்தவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். சிவாஜி பத்மினி ஜோடியுடன் எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சகசரநாமம், பி.எஸ். ராகவன், நாகேஷ், சவுகார் ஜானகி, ஏ. சகுந்தலா, ஜெயபாரதி, சுந்தரிபாய் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நடித்த படம் அது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேடங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நடிகர்களை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒப்பந்தம் செய்திருந்ததுனால அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது மிகப்பெரிய அளவிலே அவருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. அடுத்து இந்த படத்துடைய படப்பிடிப்பை எப்படி தொடர்வது என்று தெரியாமல் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் திணறிக் கொண்டிருந்த போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க வந்தார். நீங்கள் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் சிரமப்படுறீங்கன்னு எப்படி எஸ்.எஸ். வாசனுக்கு தெரியும்னு தெரில, உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டால் தருவதாக எஸ்.எஸ். வாசன் என்கிட்ட சொல்லி அனுப்பினார் என்ற தகவலை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னார் அந்த நண்பர். அதை கேட்ட உடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு ஆச்சரியம்னா அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா அதற்கு முன்னால் எஸ்.எஸ். வாசனை ஒரு முறை கூட அவர் சந்தித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எஸ்.எஸ். வாசன் தனக்கு உதவ முன்வந்திருப்பதை பற்றி கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் லேசாக குழப்பமடைஞ்சார் என்றாலும் அப்போது அவருக்கு இருந்த பணத்தட்டுப்பாடு இருக்க அது மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பதனால் அடுத்த நாளே எஸ்.எஸ். வாசனை சந்திக்க சென்றார் அவர். வாப்பா வா, உன்னுடைய எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுற என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பாராட்டி எஸ்.எஸ். வாசன் அடுத்து நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். உனக்கு இப்போ எவ்வளோ பணம் வேணும் என்று எஸ்.எஸ். வாசன் கேட்க 2 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று பதிலளித்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தனக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த பணத்தை நீ எனக்கு எப்போ திருப்பி கொடுப்ப, இப்போவே மொத்தமாக வேணுமா இல்லை மாதம் 50,000 ரூபா கொடுக்கலாமா, இப்படிலாம் எதுவுமே கேட்கவில்லை எஸ்.எஸ். வாசன். உடனடியாக தன்னுடைய மேனேஜரை அழைத்தார். இவருக்கு 2 லட்சம் ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எஸ்.எஸ். வாசனை சந்திக்க போகும்போது தன்னுடைய மேனேஜரையும் தன்னுடன் அழைத்து சென்றிருந்தார். இப்போ அந்த மேனேஜர் எஸ்.எஸ். வாசனை பார்த்து, நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே கொடுக்குறீங்களே இந்த பணம், இதுக்கு வட்டி எவ்வளோ, இந்த பணத்தை நாங்கள் எப்போ திருப்பி கொடுக்கணும், அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லது. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்காரு தவிர சொத்து எதுவும் சம்பாதிக்கலை. இப்போ கூட வாடகை வீட்டில் தான் இருக்கார். இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு தான் என்னை தன்னுடன் அழைத்து கொண்டு வந்தார் அவர் என்ற விஷயங்களை எஸ்.எஸ். வாசன்கிட்ட சொன்னார். அவர் இப்படி சொன்ன உடனே வாசன் கலகலவென்று சிரித்தார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய திறமையை நான் பெருசாக மதிக்கிறேன். நான் இப்போ அவருக்கு உதவ முன்வந்தது கூட முக்கியமான காரணம் அவருடைய திறமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வட்டி வாங்குகிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனிடம் எஸ்.எஸ். வாசன் தன்னுடைய விளக்கத்தை சொல்லி கொண்டிருந்த போதே எஸ்.எஸ். வாசனுடைய மேனேஜர் 2 செக்குகளுடன் அங்கே வந்தார். அந்த 2 செக்கையும் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வழங்கினார் எஸ்.எஸ். வாசன். அதில் ஒரு செக்கு 1,50,000 ரூபாய்க்கும் இன்னொரு செக்கு 50,000 ரூபாய்க்கும் எழுதப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ ஒரு நாள் இங்கே வந்து இந்த ஒப்பந்த பாரத்தில் மட்டும் கையெழுத்து போட்டுருங்க. இந்த ஒப்பந்தம் கூட எனக்காக இல்லை, வருமான வரித்துறைக்காக தான். இது ஒரு லிமிடெட் கம்பெனின்றதுனால ஒப்பந்தம் இல்லாமல் எங்களால் பணம் கொடுக்க முடியாது. நீங்கள் வட்டியை பற்றிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். ஏன்னா உங்கள்கிட்ட நான் எந்த வட்டியும் வாங்க போகிறதில்ல. பேசும் தெய்வம் படத்துடைய வெளியீட்டின் போது நீங்கள் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னார் எஸ்.எஸ். வாசன். அவர் இப்படி சொல்ல ஆச்சரியத்தில் அப்படியே பிரம்மை பிடித்தவர் போல உட்கார்ந்து கொண்டிருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அவர் அப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து எஸ்.எஸ். வாசன், நீங்கள் இப்போ உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. முன்பின் நமக்கு அறிமுகமே இல்லாத இந்த எஸ்.எஸ். வாசன் நமக்கு எதுக்காக இப்படி உதவி பண்ணுறார் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு பண்ணுறது உதவி இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு மாமனிதர் எனக்கு பெரிய உதவி பண்ணார், அவருக்கு இப்போ நான் செய்கிற நன்றி கடன் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறது என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னார் எஸ்.எஸ். வாசன். அவர் அப்படி சொன்ன உடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு ஆச்சரியத்தை அடக்க முடியல. யார் அந்த மாமனிதர், அவர் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று எஸ்.எஸ். வாசனிடம் கேட்டார் கே.எஸ். நிச்சயமாக நீங்கள் அவர் பேரை தெரிஞ்சுக்கணும். எனக்கு உதவி பண்ண அந்த மாமனிதருடைய பேரை மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எனக்கு உதவி பண்ணார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டெல்லாம் அதை பற்றி நீங்கள் சொல்லணும். பல வெற்றி படங்களை எடுத்த பிறகு மொத்த இந்தியாவும் பாராட்டுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த படம் தான் சந்திரலேகா.
அந்த படம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது தண்ணி மாதிரி பணம் செலவாயிட்டு இருந்தது. ஜெமினி ஸ்டூடியோ உட்பட என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அடகு வச்சு எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருந்தேன். ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன். அந்த கடன் தொகையை விட அந்த கடன் தொகைக்கான வட்டி தான் என்னை மிகப்பெரிய கலக்கத்தில் ஆழ்த்தியது. அப்போது என்னை நன்றாக அறிந்திருந்த என்னுடைய நண்பர்கள் கூட இனிமேல் எஸ்எஸ் வாசனால் எழுந்திருக்கவே முடியாது, ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டான் என்று என்னை பற்றி விமர்சனம் செய்ய தொடங்கினார். அதில் ஒரு சிலர் என்னுடைய தாயார்ட்டே போய், உங்கள் சொத்து சுகம்லாம் போகிறது மட்டும் இல்லைம்மா, உங்களுடைய முதலுக்கே மோசம் வரப்போகுது, ஏன்னா உங்கள் பையன் அகலக்கால் வச்சுட்டான் என்று அவரிடம் கூறினார்கள். அதை கேட்டபோது என்னுடைய தாயார் எந்த கலக்கம் அடையலை. இந்த இடத்துல எங்கள் அம்மாவை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அப்படி ஒரு அம்மா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தவம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இப்படிலாம் என்னை விமர்சனம் பண்ணவங்ககிட்ட எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பையன் ஒரு பிறவி மேதை, அவன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து தான் முடிவெடுப்பான், அதனால் அவனை பற்றி கவலைப்படுறதை நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். என்னை பற்றி விமர்சித்த நண்பர்களுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லி திருப்பி அனுப்பிச்ச எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா என்று என்னை அழைத்தார்கள். நான் நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே, என்னப்பா முதலுக்கே மோசம் வந்ததெல்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நான் நம்பலை, இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு பேச்சு வந்தது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அம்மா, நான் ஊரில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது சென்னைக்கு போய் ஏதாவது தொழில் பண்ணலான் இருக்கேன், எனக்கு ஏதாவது மூலதனமாக பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்டப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க 300 ரூபா கொடுத்தேன் என்று பதில் சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே என்னுடைய பேக்கெட்லேருந்து 300 ரூபா எடுத்து அவங்ககிட்ட காட்டினேன். நான், நீங்கள் கொடுத்தமிச்சிங்களே அந்த 300 ரூபா பத்திரமா அப்படியே இருக்குது, இது போனால் தானே முதலுக்கே மோசம் வந்ததா அர்த்தம் என்று என்னுடைய தாயார்கிட்ட சொன்னேன். நான் இப்படி சொன்னதை கேட்டோன்னே எங்கள் அம்மா அவனுடைய கண்ணில் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். போதுண்டா, இந்த 300 ரூபா பத்திரமா வச்சுருக்குல்ல, அது போதும். இந்த ஜெமினி ஸ்டூடியோ வீடு எல்லாம் இந்த முதலை வச்சு நீ சம்பாரிச்சது தானே, அது போனால் போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த முதலுக்கு மோசம் வராமல் இருந்தால் சரி என்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டு எனக்கு ஆறுதல் கூறினார் அப்படின்னு வாசன் சொன்னபோது அவர் கண்கள் கசிந்தன. அதை பார்த்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கி விட்டார். தன்னுடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீரை கையில் இருந்த கைக்குட்டியால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தொடச்சிக்கிட்டு இருந்தபோது, நீங்கள் குடும்ப கதையெல்லாம் எழுதி டைரக்ட் பண்ணுற டைரக்டர் இல்லையா, ஆனால் தான் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டீங்க என்று அவரிடம் சொன்ன எஸ்எஸ் வாசன், இந்த கதையில் இன்னும் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, அதை சொல்கிறேன் கேட்டுங்க என்று அந்த கதையை தொடர்ந்தார். சந்திரலேகா படத்துக்காக என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அடமானம் வச்சு ஏறக்குறைய 30 லட்ச ரூபா கடனுக்கு ஆளாயிருந்த நான் இந்த படத்தை எப்படி முடிக்க போகிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போது இந்து பத்திரிகை அதிபரான சீனிவாச ஐயங்கார்ட்டேருந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்தது. உன்னை கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா என்று ஃபோனில் அவர் அழைத்த போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்து சீனிவாச ஐயங்காரை பொறுத்த வரைக்கும் சில விழாக்கள் அவரை நான் பார்த்துருக்கேனே தவிர அவரோட எனக்கு எந்த அறிமுகமும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் என்னையே பார்க்கணும் அப்படின்னு நான் யோசித்த போது எனக்குள்ள பல கற்பனைகள் தோன்றினேன். நம்ம பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்குமே, இவங்களை யாராவது இந்த பத்திரங்களை விட்டு மேடோவர் பண்ணி அது விஷயமாக பேச அவர் கூப்பிட்றாரோ என்ற கலக்கமும் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதனால் அவரை சந்திக்கிறதையே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று அவரிடம் சொன்னேன். அப்படியா, அப்போ நான் வீட்டுக்கு வரட்டுமா என்று கேட்டார் அவர். இல்லை இல்லை நானே வரேன் என்று அவரிடம் பதில் சொல்லிவிட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் அமிர்தாஞ்சனத்தை எடுத்து மூஞ்சியில் பூசிக்கிட்டு ஒரு போர்வை எடுத்துகிட்டு போத்திட்டு அவர் வீட்டுக்கு போனேன். நான் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே உன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஏறக்குறைய 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி இந்த சந்திரலேகா படத்தை எடுத்துகிட்டு இருக்கியாமே, உண்மையா என்று என்னை பார்த்து கேட்டார் சீனிவாச ஐயங்கார். ஆமாம் அப்படின்னு நான் தலையாட்டின உடனே, சரி இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணும்னு நினைக்கிற என்று அடுத்த கேள்வி அவரிடமிருந்து பிறந்தது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு 60 லட்ச ரூபா வசூல் பண்ணணும். இது தவிர ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஹிந்தியில் டப் பண்ணால் அதில் ஒரு 40 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன், குறைஞ்சது 1 கோடி ரூபா இந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி முடித்த உடனே, 1 கோடி ரூபா வசூல் பண்ணுன்ற, அப்படி இருக்கும்போது இந்த 30 லட்ச ரூபா கடன் நினச்சி ஏன் நீ வருத்தப்பட்டுருக்க என்று என்னை பார்த்து கேட்டார் அவர். நான் இந்த 30 லட்ச ரூபா கடனுக்காக வருத்தப்படல, இந்த கடனுக்கு நான் செலுத்த வேண்டிய வட்டியை நினச்சி தான் கலங்கிட்டு இருக்கேன் என்று பதில் சொன்னோடனே, சரி வட்டி இல்லாமல் 30 லட்ச ரூபா கிடச்சா நிம்மதியாக இந்த படத்தை முடிச்சிடுவியா என்று என்னை பார்த்து சீனிவாச ஐயங்கார் கேட்டபோது, நிம்மதியாக மட்டும் இல்லை, மிகுந்த உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடு இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னேன். அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இரும்பு பெட்டியை திறந்தார், 30 லட்ச ரூபா எடுத்து டேபிள் மேலே வச்சார். இந்தா 30 லட்ச ரூபா எடுத்துக்க, நிம்மதியாக படத்தை முடி, நீ இந்த சந்திரலேகா படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும், இதுக்கு 1 பைசா கூட எனக்கு வட்டியாக கொடுக்க தேவையில்லை, எடுத்துக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர்.
1,00,000 இல்லை 2,00,000 இல்லை, 30,00,000. அதுக்கு எந்த வட்டியும் வேணாட்டார் அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இன்றைக்கி எப்படி நின்று கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நான் அப்படி சிலை மாதிரி நின்றதை பார்த்த சீனிவாஸ் ஐயங்கார் என்னை பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னார். நீ எனக்கு எந்த வட்டியும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் பதிலுக்கு நீ ஒரு உபகாரம் மட்டும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவர். என்ன வேணா சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று அவரிடம் சொன்னபோது, உனக்கு நான் எதுக்காக பணம் கொடுக்க முன் வந்தேன் தெரியுமா? நீ நல்லவன், நேர்மையானவன், புத்திசாலி, தொழில் தெரிஞ்சவன் அப்படின்றனால தான் உனக்கு பணம் கொடுத்தேன். இது மாதிரி நல்ல தொழில் தெரிஞ்ச திறமைசாலியான ஒருத்தன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பணம் இல்லாமல் தவிச்சான்னா, நான் இப்போ உனக்கு உதவி பண்ண மாதிரி நீ அவருக்கு உதவி பண்ணணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற பிரதிபலன் அப்படின்னு என்கிட்ட அவர் சொன்ன உடனே, நீங்கள் சொன்னதை நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட உறுதி கொடுத்துட்டு வந்தேன். அந்த உறுதிமொழி தான் இன்றைக்கி நான் நிறைவேற்றிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 2,00,000 பணம் கொடுத்தேனே, அது உங்களுக்கு நான் செய்கிற உதவி இல்லை, அந்த பெரிய மனுஷனுக்கு நான் காட்டுகின்ற நன்றி. இப்படி எஸ்.எஸ். வாசன் சொல்லி முடித்த போது அவரையே பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம் வாழ்ந்த உலகம்தான் தமிழ் சினிமா உலகம். இதை எவ்வளவு ஏக்கத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.